அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2024ல நடந்து முடிஞ்ச குரூப் 4ல நான் எப்படி செலக்ட் ஆனேன், நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னென்ன, என்னுடைய மார்க் என்ன, நான் எப்படிலாம் படித்தேன், ப்ளஸ் நான் என்ன டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து 2022ல் தான் ஃபஸ்ட்டு வந்து குரூப் 4 வந்து அட்டென்ட் பண்ணேன். அப்போது வந்து நான் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து என்னென்னா, ஃபுல்லாகவே நான் வீட்டில் இருந்து தான் படித்தேன். 6th to 12th வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து நான் படித்தேன். அந்த டைமில் வந்து எந்த டெஸ்ட்டும் அட்டென்ட் பண்ணல. நான் வீட்டிலேருந்தே படித்தா கன்ஃபார்ம் வந்து கிளியர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வந்து போய் அட்டென்ட் பண்ணேன். என்னால் வந்து டைம் மேனேஜ் பண்ண முடியல. எந்த டெஸ்ட்டும் போட்டு பார்க்காதனால ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதனால என்னால் வந்து டைம் ஒழுங்காக வந்து மேனேஜ் பண்ண முடியல. அந்த டைமில் வந்து 200க்கு 153 கொஸ்டின்ஸ் தான் வந்து என்னால் போட முடிஞ்சது. இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் வந்து 168 கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கேன். மார்க் வந்து 300க்கு வந்து 252 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் இந்த டைம் நடந்த குரூப் 4ல் வந்து நான் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து என்னென்னா, தமிழ் வந்து லாஸ்ட் டைமில் வந்து ரிவிஷன் பண்ணாமல் ஜிஎஸ்லேயே ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்ததுனால என்னால் தமிழில் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியல. தமிழில் வந்து நான் 86 கொஸ்டின்ஸ் தான் வந்து ஸ்கோர் பண்ணேன். ஜிஎஸ்சில் வந்து 82. மேக்ஸில் வந்து 27 கொஸ்டின்ஸ் வந்து இப்போ 2024ல் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தேன். நான் ஒரு நாளைக்குன்னு பார்த்தோன்னா 6 to 7 மணி நேரம் தான் வந்து படிப்பேன். காலையில் 10 to 1 வந்து தமிழ் படிப்பேன். ஆஃப்டர்நூன் எடுத்துட்டோன்னா 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் 2 மணி நேரம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து டெய்லி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் இல்லை 2 கொஸ்டின் பேப்பர் வந்து ரிவைஸ் பண்ணுவேன். ஈவினிங் டைமில் எடுத்துட்டோன்னா 6 to 8 வந்து ஜிஎஸ் படிப்பேன். நைட்டு வந்து டெய்லி வந்து 1 hour வந்து கன்ஃபார்ம் மேக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரோ இல்லை ஸ்கூல் புக்ஸோ வந்து மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 9 to 10 வந்து மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் 6th to 12th நியூ புக்கு சமச்சர் புக்கு ஃபுல்லாக வந்து படித்தேன். 6th to 10th ஓல்டு புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2015லேருந்து 2023 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து நான் ஃபுல்லாக வந்து படிச்சிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 6th to 10th புக்கில் இருக்க மேக்ஸ் டாபிக் சிலபஸில் வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ அந்த டாபிக்ஸ்லாம் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிட்டேன். நான் வந்து இப்போ February 3 மார்னிங் பேட்ச் 10 o'clock வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். என்னோடய ஓவரால் ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா 3703. கம்யூனல் ரேங்க் வந்து 395. நான் சூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ஹிந்து ரிலீஜியஸ் அண்டு சேரிட்டபிள் என்டோன்மெண்ட்ஸ். நான் வந்து ஆர்ஐ தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு போனேன். பட் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் கிடைச்சது. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து 2025ல் வந்து குரூப் 4 சிலபஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து தமிழில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ் சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட கன்ஃபார்ம் வந்து இந்த டைம் 2025ல் வர குரூப் 4ல் வந்து எல்லாராலையும் வந்து கிளியர் பண்ண முடியும். தமிழில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸுக்கு கொடுங்க. அடுத்து வந்து ஜிஎஸ்சில் வந்து எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லிட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ டாபிக் வைஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜிஎஸ்சில் ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி யூனிட் 8யும் யூனிட் 8க்கு கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து தமிழுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால தமிழுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் கொடுங்க. இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து யூடியூப் சேனலில் வந்து தமிழுக்கு வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோஸ் வரும். யூடியூப் சேனலை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.